Hello guys, welcome back to our EC preparation. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா EC கான கோர்ஸ் டீடைல் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எனக்கான கோர்ஸ் டீடைல் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா சொல்றேன் அப்படினு சொல்லியிருந்தேன். சோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படினா முன்னாடி வந்து என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படினா ஒரு பர்టిక్యులர் சிலபஸ் EC-க்குன்னு அலாட் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த சிலபஸை வந்து 1 year பிஃபோர் நான் சொல்றது EB-க்கு ஏன் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக என்கொயரிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னா மேம் 400ன்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ 514ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அப்டேட்டட்லாம் தெரியாததுனால நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப கிளியராக சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. 1 year பிஃபோர் வரைக்கும் நம்ம EB-க்கு எழுதிட்டு இருந்தோமா, ECE-க்கு வந்து ECE டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 30% வந்து வேகன்சின்னு ஒதுக்குனாங்க. ஸோ அதனால் EC-க்குன்னு ஒரு சிலபஸ் ஃபாலோ பண்ணி நம்ம படிச்சுட்டு இருந்தது இதெல்லாம் உண்மை தான். எக்ஸாம் எழுதி நம்ம பசங்க உள்ளே போனதும் உண்மை தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ இந்த இயரில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா EB-க்கு ஒன்லி EEE அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ EC-க்கு என்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. TNPSC AE-ல PWD டிபார்ட்மெண்ட், அதாவது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ECE எலிஜிபிள்னு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 400 சிலபஸையும் 514 சிலபஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஏன் அப்படின்னா 514 சிலபஸ் வந்து உங்களுக்கு ரெண்டுமே ஒன்றா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% ஒன்றா இருக்கும்ப்பா. ஓகேங்களா? ஒரு ஸ்லைட்லி சேஞ்சஸ் தான் வரும். ஆனால் நீ எதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறியோ அதுக்கான சிலபஸ் கையில் இருக்கணும்ல. ஸோ அதனால் நீ ஈஸியாக இருந்ததுன்னா உனக்கு 514 சிலபஸ் தான் எலிஜிபிள் ஃபார் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இந்த இயர் வேகன்சி இல்லாமல் இருக்கலாம், பட் நெக்ஸ்ட் இயருக்கோ இல்லை நீ இதே சிலபஸை நீ எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படின்னா வாட்டர் போர்டு எக்ஸாம் சொல்லுவாங்கள்ல, MAW முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் போர்டு எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா மேம் டெக்னிக்கலுக்குன்னு வந்து அது வந்து ஒரு கரெக்டான வேலையே போக மாட்டேங்குது. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னா நான் டெக்னிக்கலில் எப்படி இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு குரூப் 2 குரூப் 4 குரூப் 1 இந்த டேட்டுக்கு இந்த வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன் டெக்னிக்கலுக்கு ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறீங்க. ஸோ எப்போதுமே நான் டெக்னிக்கலோட கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? டெக்னிக்கலுங்கிறது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை வேகன்சி நீடோட அப்போ தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நான் டெக்னிக்கல் எதிர்பார்க்குற மாதிரி குரூப் 4 கிளியர் பண்ணியாச்சு 3 months போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அது அந்த மாதிரி நினைக்கிறது தான் உங்களுக்கு இந்த டெக்னிக்கலில் ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. எப்படி இருக்குன்னா மேம் டிஆர்பி இந்த மாதிரி தான் மேம் எதிர்பார்த்தேன், வரவே இல்லை மேம், வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ டிஆர்பி அப்படிங்கிறது நமக்கு இப்போ காலேஜ் சைடு அவங்க இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் இல்லை பாலிடெக்னிக் காலேஜாக இருக்கட்டும், ஸோ ஏதோ ஒரு இதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு, ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு அவங்க கரெக்டாக டிஆர்பி வந்து ரெக்ரூட்மெண்ட் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குமா. பட் இன்ஜினியரிங்க்கு தான் அவங்க வந்து பாலிடெக்னிக்கும் வந்து டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் டிலே பண்ணுறாங்களே தவிர டெஃபினட்டாக அவங்க எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் பேர் வெளியில் போகிறாங்கன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இது ரொம்ப வருஷமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும். ஆஃப்டர் 2021 எக்ஸாமுக்கு அப்புறமே EC-ல ஒரு 100 வேகன்சிங்கிறத ஸ்டார்டிங்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வேகன்சியை ஏன் ஃபில் பண்ணல அப்படிங்கிறது தான் இப்போ கொஷினாக இருக்குது. பட் எனிவே ஓகேங்களா, நீங்கள் உங்களோட சைடில் பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான். என்கிட்ட யார் கேட்டாலுமே டெக்னிக்கல் வைஸாக எக்ஸாம் வரல, ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி காம்படிஷன். ஓகே, ஸோ காம்படிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எனி டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை மாஸ்டர் டிகிரி பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 1 குரூப் 4 இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ரீசன் வந்து இன்ட்ரெஸ்டெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இங்கே டெக்னிக்கல் இந்த மாதிரி இருக்குங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ரீசன்னால் அதிகமாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து, நான் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு சொல்லலை, அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து உங்களுக்கு நான் டெக்னிக்கலாக இருக்கலாம். பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒன்ஸ் TNPSC-க்குள்ளே வந்துட்டாலே அடுத்தது AE-ன்னு ஒன்று இருக்கே. அப்படி பார்த்தா இந்த வருஷம் நிறைய பேர் உள்ளே வந்ததே அதுதான் ரீசன். ஓகேங்களா? டிப்ளமோ லெவலில் வந்து உங்களுக்கு CTSE டிப்ளமோ லெவலில் நிறைய வந்து உங்களுக்கு வேகன்சி கொடுத்ததுனால அங்கே நான் டெக்னிக்கல் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸே நம்ம சைடு வந்து என்ன அப்படின்னா மேம் டெக்னிக்கல்னால் என்னன்னு சொல்லி கேட்டு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா முன்ன மாதிரி நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ எப்போயாவது டெக்னிக்கல் எக்ஸாம் வரும், ஆனால் காம்படிஷன் கம்மியாக இருக்கிறதுனால அதில் எழுதி உள்ளே போயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? இப்போ வந்து பசங்க எப்படி பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல், ஏன்னா எல்லாரோட தாட்டுமே அப்படி தானே இருக்கும். 2 பேப்பர் கிளியர் பண்ணணும், ஒரு பேப்பரில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இன்னொரு பேப்பர் 10 யூனிட் தானே. ஸோ அதை படிக்கிறதுல என்ன ஆகிட போகுது, இதையே படிச்சுட்டோம், இதில் ஒரு 3 மாதம் இதை ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமான்னு
அதையுமே கோல் வச்சு படிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீ என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், டெக்னிக்கலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணிக்கோ. உன்னோட சைடு நீ போடக்கூடிய எஃபோர்ட் என்ன, நீ என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுற சிலபஸோ அதை வந்து பார்த்துக்கோ. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இன்றைக்கான வீடியோவில் நான் சொல்ல போகிறது வந்து கேட்டு ப்ளஸ் டிஆர்பி. ஓகே, ஸோ டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. நம்ம டிஆர்பிக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ஆல்ரெடி நம்ம டிஸ்பேச் பண்ணியாது. ஏன்னா நம்ம லாஸ்ட் டிசம்பரே வந்து டிஆர்பி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணதுனால அதுக்கான மெட்டீரியலும் நம்ம டிஸ்பேச் பண்ணியாச்சு. நான் மோஸ்ட்லி டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, டிஆர்பியோ கேட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கோ நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற, ஏன்னா மோஸ்ட்லி எம்இ ஆஸ்பிரண்ட்ஸை நானே சொல்லுவேன், நீங்கள் எம்இ முடிச்சிருக்கீங்கன்னா டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா. அதே மாதிரி நான் டெக்னிக்கல் படிக்கல மேம், எனக்கு ஒன்லி டெக்னிக்கல் தான் தெரியும் அப்படின்னா தாராளமாக டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நானே சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன்லி டிஆர்பி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கேட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இயர்லி ஒன்ஸ் எழுதுகிற மாதிரி பாருங்கள், கேட் கிளியர் பண்ணுற மாதிரி பாருங்கள், அடுத்தடுத்த இயருக்கு உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கேட் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அதோட அடுத்த ஸ்டாண்டர்ட் தான் உங்களுக்கு டிஆர்பி. ஸோ அதை வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, டிஆர்பி மட்டுமே என்னோட ஃபோக்கஸ், என்னோட கோல் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ ஃபிக்ஸ் பண்ணுற டிஆர்பியை வந்து ரெண்டாக வச்சுக்கோ, டிஆர்பி ப்ளஸ் கேட். கேட் உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ஃபெப் மந்த் வரும்ல எக்ஸாம், அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? டிஃபால்ட்டாக இயர்லி ஒன்ஸ் அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீ உன்னோட தாட் எப்படி பண்ணிக்கிற அப்படின்னா, கேட் கிளியர் பண்ணணும், கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ஆக்சுவலாக நான் இப்போ கேட் கோச்சிங் கொடுக்கறதுனால நான் உங்களை கேட் படிங்கன்னு சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணலை. யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா, டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன் எதுக்காக சொல்கிறேங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ என் கையில் 2 சிலபஸ் இருக்குது, டிஆர்பியும் இருக்குது, கேட் சிலபஸும் இருக்குது. ஓகேங்களா? ஏஇ நான் 514 டிஎன்பிஎஸ்சி ஏஇ அதுக்கே நான் வரலப்பா, அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நம்மக்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நியூவாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிங்கல்ல மேம், நீங்கள் ஏஇக்கு கிளாஸஸ் எடுப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. நான் கூட சொன்னல, ஆஃப்டர் செப்டம்பர் 15க்கு அப்புறம் நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேம்மா, எனக்கு இந்த ஒர்க்கு முடிஞ்சிட்டோம், டிப்ளமோ ஒர்க் முடிஞ்சிட்டோன்னு சொன்னல, அவங்களுக்கு செப்பரேட் வீடியோ. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது டிஆர்பி கேட். ஓகே, ஃபஸ்ட்டு டிஆர்பி சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? டிஆர்பி சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. அடிஷ்னலாக நீ என்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னா, இன்ஜினியரிங் மேத்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இது யாருக்கு அப்படின்னா, மேம் நான் டெக்னிக்கல் படிக்கிறேன் மேம், படிக்கிறேன் போய்கிட்டே இருக்குது, படிச்சிட்டிங்கன்னா கூட ஓகே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பட் வந்து எனக்கு அந்த சைட் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி டெக்னிக்கல் தான். ஏன்னா எம்இ ஆஸ்பிரண்ட்ஸ் மோஸ்ட்லி என்கிட்ட அப்படி தான் சொல்லுவாங்க, மேம் நான் 6 வருஷம் படிச்சுட்டேன், அதனால் டெக்னிக்கல் சைடே போனால் நல்லாயிருக்கும். இன்னொன்று எம்இ அப்படின்னா நமக்கு அது டீச்சிங்கும் அது பெஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு நான் ஆப்டாக சொல்கிறது, நீ டிலே ஆனாலும் பரவாயில்ல டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால் டிஆர்பியோடு சேர்த்து இயர்லி ஒன்ஸ் கேட்டும் எழுதுகிற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் அடிஷ்னலாக இருக்கும், இன்ஜினியரிங் மேக்ஸ் அடிஷ்னலாக இருக்கும். அதுவுமே மேக்ஸ்னால் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்காதுப்பா. மோஸ்ட்லி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நான் இதுக்கு மட்டும் சொல்லலை, பொதுவாக ஆர்ஆர்பி ஜேஇஆர் இருக்கட்டும், சம்திங் எங்கெங்கெல்லாம் இன்ஜினியரிங் மேக்ஸ் அப்படிங்கிற ஒன்று வருதோ, இப்போ பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் எங்கெங்கே இன்ஜினியரிங் மேக்ஸ் வருதோ அங்கேலாம் மோஸ்ட்லி கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். நீ எடுத்தோடனே மேக்ஸு என்னடா இதுக்கு அது பரவாயில்ல, ஏஇ பக்கம் போயிடலாம், நான் டெக்னிக்கல் படிச்சிடலாம். ஸோ அப்படி யோசிச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. நான் எப்படி சொல்கிறேன்னா, மேக்ஸ் வந்து டஃப்பாக இருக்காது. உனக்கு அங்கே என்ன தெரியணும்னா, ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்டு தான் கொஷின் வரும். ஆல்ரெடி நம்ம 2 சாப்டர் முடிச்சிருக்கோம், லீனியர் அல்ஜிப்ராவும் கேல்குலஸும் முடிச்சிருக்கிறோம். பர்டிகுலராக மேக்ஸுக்குன்னு மட்டும் வாங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்காங்க. மேம் நான் எம்இ முடிச்சிருக்கேன், டெக்னிக்கல்லாம் ஓரளவு நானே பார்த்துப்பேன், எனக்கு மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஐடியா இல்லை மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம மேக்ஸ் பிளேலிஸ்ட்டு தனியாக கொடுத்துட்ருக்கோம். அந்த விதத்தில் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எதுக்காகனா, மேம் டெக்னிக்கல் கூட ஓகே, மேக்ஸ் தான் எனக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் சொல்கிறேன். மேக்ஸ் வந்து கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும், ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்டெப்த்தாலாம் வந்து 16 மார்க்லாம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட்டு வந்து உனக்கு அதுதான் புரிஞ்சு படிச்சிருந்தேன் அப்படின்னா அங்கே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இது வந்து மோஸ்ட்லி ப்ராப்பர்ட்டி பேஸ்டு இருக்கும். லெஃப்ட் சைடு கொடுத்தாங்கன்னா ரைட் சைடில் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணியிருப்போம்ல, தியரம்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒன்று, அந்த இது தெரிஞ்சதுன்னா நீ கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை ஃபில்டர் பண்ணி ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் மட்டும் அடிஷ்னலாக வரும்பா. அதை தவிர்த்து ரிமைனிங் 9 சப்ஜெக்ட் படிக்கணும். 9 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் பேப்பர்ஸ் படிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இல்லையே மேம் கேட்டில் 8 செக்ஷன் தானே இருக்குது, நீங்கள் என்ன நான் 10 செக்ஷன்ஸ் கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க.
அப்படி கிடையாது. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இது வந்து செக்ஷன் 2ல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சர்க்யூட் தியரியையும் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமும் கம்பைன் பண்ணி ஒரு யூனிட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் 2 சப்ஜெக்ட் கம்பைன் பண்ணி கொடுத்ததுனால உங்களுக்கு 8 செக்ஷன் தான் வரும். ஆனால் டோட்டலாக 10 பேப்பர் படிக்கிற மாதிரி இருக்கும்பா. ஓகேவா? நீ டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீ என்ன மாதிரி படிக்கணுங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் நான் என்ன உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா நான் என்ன சொல்லிட்டேன், இன்ஜினியரிங் மேக்ஸ் படிக்கணும். இன்ஜினியரிங் மேக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி சிலபஸும் கேட் சிலபஸும் டிட்டோ சேம் தாப்பா. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர்ஸ் வந்து என்னென்ன படிக்கணும்னு சொன்னேன், 10 பேப்பர் படிக்கணும். அதில் 1 இன்ஜினியரிங் மேக்ஸ் படிக்கணும். அதுக்கடுத்து ரிமைனிங் 9 சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்னு சொன்னால அது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா சர்க்யூட் தியரி, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், இடிசி, அனலாக் சர்க்யூட், டிஜிட்டல் சர்க்யூட், கண்ட்ரோல் சிஸ்டம், அனலாக் கம்யூனிகேஷன் சிஸ்டம், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இந்த 8 பேப்பர் படிக்கணும். ஸோ அப்போ மேக்ஸோட சேர்த்து 9 பேப்பர்ஸ் தான் படிக்கணும். 10 யூனிட் கூட கிடையாது, 9 யூனிட்ஸ் தான். ஓகேங்களா? இந்த 8 யூனிட்டு ஏற்கனவே நீ எதுக்கு படிச்சிருப்ப? ஏஇக்கு படிச்சிருப்பீங்க. நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு முன்னாடியெல்லாம் அதுதான் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பேன். ஸோ ஃபெமிலியரான பேப்பரு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் வரக்கூடிய பேப்பர்ஸை வந்து ஃபஸ்ட்டு படித்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோ. எப்படி கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த பேப்பர்ஸ் அத்தனையுமே எதில் இருக்குது அப்படின்னா இந்த டிஆர்பி கேட்டில் இருக்குது. ஸோ நீ அடிஷ்னலாக எதுவும் படிக்கணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் இந்த சொன்ன இந்த 8 பேப்பர்ஸுமே பார்த்தேன்னா நீ ஈஸியாக இருக்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் உன்னோட கோல் அப்படின்னா இந்த 8 பேப்பர்ஸ் இல்லாமல் வெளியிலே வர முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி, இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த 8 பேப்பர்ஸ் என்னென்ன சர்க்யூட் தியரி, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம், இஎம்எஃப், அனலாக் எலக்ட்ரானிக்ஸு, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, இடிசி, தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சர்க்யூட்டு, கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லியிருக்கிறேன். அனலாக் கம்யூனிகேஷன் சிஸ்டம், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கம்யூனிகேஷன் சிஸ்டமே 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. அனலாக் அப்படின்னா உனக்கு எதெல்லாம் வந்துடும், ஆம்ப்ளிடியூடு, ஃப்ரீக்வன்சி, ஃபேஸு, அதோட இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்துடும். டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் ஏஎஸ்கே, எஃப்எஸ்கே, பிஎஸ்கே, அப்புறம் டெல்டா மாடுலேஷன், அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன், அந்த இதெல்லாம் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் வந்துடும். ஓகேங்களா? அதை தாண்டி டிடிஎம், எஃப்டிஎம், ஸோ அதெல்லாமே இதில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 7 சப்ஜெக்ட்ஸ் தான்ப்பா நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டெக்னிக்கலில் 7 சப்ஜெக்ட்ஸும் இன்ஜினியரிங் மேக்ஸும் படிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 7 சப்ஜெக்ட் நீ எல்லாத்துக்குமே இதை நீ எப்படி படிக்கணும்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிலபஸ் வச்செல்லாம் படிக்கக்கூடாது. இப்போது இதுனா டிஜிட்டல் சர்க்யூட்னா எந்த ஆர்டரில் படிக்கணும், நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, லாஜிக் கேட்ஸு, காம்பினேஷனல், சீக்வென்ஷியலு, கன்வெர்ட்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா மெமரி, ரேம், ரோம் இருக்குல்ல. ஸோ இந்த ஆர்டரில் தான் நீ படிக்கணும். ஓகேங்களா? எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் நீ இந்த ஆர்டரில் தான் படிக்கணும். ஓகே? அப்போ நீ என்ன பண்ணணும், இத்தனை 8 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், 7 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் 7 சப்ஜெக்ட்ஸும், இன்ஜினியரிங் மேக்ஸ் மட்டும் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேட்டில் வந்து ஒரு 6 டாபிக் கொடுத்துருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, 6 டாபிக் கொடுத்துருப்பாங்க. லீனியர் அல்ஜிப்ராங்கிறது ஒரு டாபிக், இன்ஜினியரிங் மேக்ஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இது நான் சிலபஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன பேசுகிறேன்னு புரியும். புரியல அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க மேம், ஜஸ்ட் டிஆர்பி சிலபஸ் ஷேர் பண்ணுங்கனாலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ராங்கிறது நமக்கு இதில் ஒரே ஒரு டாபிக். ஆனால் நம்ம எப்படி படிச்சிருப்போம், செமஸ்டரில் ஒரு யூனிட்டாக அதை படிச்சிருப்போம். லீனியர் அல்ஜிப்ராங்கிறது ஒரு யூனிட்டு, கால்குலஸுங்கிறது வந்து என்னது ஒரு செமஸ்டருக்கே ஃபுல்லாக படிச்சிருப்போம். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ஸோ எல்லாமே என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டாக படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதனால தான் அவ்வளோ பெருசாக இருக்கிறத இங்கே வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகே? அப்படி பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கும் கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடியது 3 இது காமனாக வந்துடும். என்னென்ன வரும்னா லீனியர் அல்ஜிப்ரா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது 3 சேமாக இருக்கும். ரிமைனிங் 3 இது மட்டும் அதில் தனியாக வர மாதிரி இருக்கும், இதில் தனியாக வர மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டில் வந்து காம்ப்ளெக்ஸு, வெக்டாரு இதில் அடிஷ்னலாக வரும். ஓகேங்களா? மொத்தம் இதில் 6ல் 3 இது வந்து காமனாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ரிமைனிங் 3 என்ன அப்படின்னா கால்குலஸு, வெக்டார் அனாலிசிஸு, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். இது வந்து உங்களுக்கு கேட்டுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். டிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக்கல் மெத்தட் வரும்பா. நியூமரிக்கல் மெத்தட் அதில் இருக்காது, இதில் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி காம்ப்ளெக்ஸ் வேரியல் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸில் ஒரு 7 சாப்டர்ஸ், ஒரு 8 சாப்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா?
ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போதே இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த நோட்டு போட்டு அதில் இருக்கக்கூடியதை டாபிக் வைஸாக நீங்கள் கவர் பண்ணணும். ஓகே மேம், இப்போ டிஆர்பி வரவே மாட்டேங்குதே அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அதுக்காக தான் என்ன சொல்கிறேன்னா, டிஆர்பியை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக இயர்லி ஒன்ஸ் வரக்கூடிய கேட்டை வந்து எழுதுறது விஷயம் இல்லை, கேட் கிளியர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 2 சிலபஸ்மே சேம் தான். ஸோ இதை படித்தா இப்போ மேபி நீ டிஆர்பிக்கு பிளான் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? எஸ்பெஷலி நான் பாய்ஸ்க்கு சொல்கிறேன் பாரு, நீ டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், பிளான் பண்ணியிருக்கலாம். அதே சமயத்தில் கேட் எழுதுறீங்க, கேட் ஸ்கோர் ஒரு நல்ல ஸ்கோர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எழுதின கேட் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வருது அப்படின்னா, கேட் ஸ்கோரை வச்சு எவ்வளோ வேகன்சி இருக்குது தெரியும்ல. நார்த் இந்தியா சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கேட் ஸ்கோர் தான். அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன கேட் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, கேட் ஸ்கோர் நல்ல ஸ்கோர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நார்த் இந்தியா சைட் போய் ஜாப் ஒர்க் பண்ணலாம். அதனால தான் நான் சொன்னேன் எஸ்பெஷலி பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ வேகன்சி இருக்குமா, அதை யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் இது வருமா அது வருமானு கேட்காம இருக்கிறது என்னவோ, அதுக்காக தான் சொல்கிறேன். டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கேட் வந்து படிக்கிறது வந்து, அதாவது நீ அதை தாண்டி கொஞ்சம் ஒரு படி கஷ்டமாக கேட்டை படிச்சிட்ட அப்படின்னா அதுக்கு அடுத்தது உனக்கு டிஆர்பி ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? டிஆர்பியாக இருந்தாலும் சரி, கேட்டாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? என்னோட சைடில் நான் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற, ஏன்னா டிஆர்பிக்கும் கொஞ்சம் பேர் கேட்டிங்க, மேம் நான் எம்இ முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கிறேன், நீங்கள் ஏதாவது கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு டிஆர்பி கிளாஸஸ் வேணும்னாலும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? பட் நான் வந்து ஏன்னா உங்களுக்கு கேட் எக்ஸாம் ஃபெப் மந்த்துமா. ஓகேவா? இப்போ நமக்கு சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர், உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான், டோட்டலாக 4 மந்த்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இந்த 4 மந்த்ஸில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ராக்டிஸ் செக்ஷனாக உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ புதுசாக கேட்டுக்குன்னு யாரும் நியூவாக ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொஷின்ஸ் டிஸ்கஷனாக கொடுக்கலாம். அதாவது கான்செப்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் நிறைய கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது அப்புறம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கே எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறது தான் என்னோடய மோட்டிவேஷன். ஓகேங்களா? ஸோ அதனால் கேட்டாக இருந்தாலும் சரி, டிஆர்பியாக இருந்தாலும் சரி, நான் என்னோடய சைட்லேருந்து நான் கொடுக்கக்கூடியது வந்து ப்ராக்டிஸ் செக்ஷனாக கொடுத்துருக்கேன். அதுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 hours. ஓகே? ஸோ என்ன பண்ண போகிறேங்கிறதையும் உனக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன்ல, மேக்ஸோடு சேர்த்து ஒரு 8 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னல. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 5 hours. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 5 hours. ஒரு சப்ஜெக்டை 5 டாபிக்ஸாக டிவைட் பண்ணி, ஒவ்வொரு டாப்பிக்கும் 1 hour 1 hour டிவைட் பண்ணி, அந்த 1 hour ஃபுல்லாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் டிஜிட்டல் சர்க்கியூட் நான் 7 டாப்பிக்கே என்னமோ சொன்னேன்னா, அதை 5 டாப்பிக்காக டிவைட் பண்ணி, நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில், அதாவது நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ஓகேங்களா, எந்த ஆங்கிளில் கேட்டிருக்காங்க, நம்ம அந்த கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் செக்ஷனாக கொடுக்க போகிறோம். ஸோ அது 1 hour. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பினேஷன், அப்புறம் சீக்வென்ஷியல். ஸோ காம்பினேஷனில் கூட 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஆங்கிளில் தான் ப்ராக்டிஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுக்கலாமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராக்டிஸ் செக்ஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நான் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேனோ அப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன். பட் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ப்ராக்டிஸ் செக்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னில் தான், ஆனால் ரெக்கார்டட் வீடியோஸ் தான் கொடுப்பேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லைவ் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ என்னால் லைவ் வர முடியாது. ஏன்னா எனக்கு பேரலாக நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி, இங்கே இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் எனக்கு கிளாஸஸ் பேரலாக போகிறதுனால வீடியோஸாக தான் கொடுக்க முடியும். ஸோ என்ன கொஷின்ங்கிறத உங்கள் கையில் கொடுத்துருவேன். அந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணாலும் சரி, பண்ணலானாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸை வச்சு அது எப்படி ஆன்சர் வந்தது, ஏன்னா அந்த கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான கான்செப்டும் என்னது பேக்கெண்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த கான்செப்ட்னால இந்த கொஷினை இப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, புரியுதுங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு காஸ்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா, ஃபீஸ் வந்து உங்களுக்கு 4000 வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால், ஏன்னா எனக்கு சிலபஸ் சேமாக இருக்கிறதுனால இந்த 2 சிலபஸ்க்கும் காமனாக ப்ராக்டிஸ் செக்ஷன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ப்ராக்டிஸ் செக்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின் டிஸ்கஷன் தான். ஓகேவா? கான்செப்ட் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் படிக்கலைனாலும் அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கு 1 hour அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மேம் நான் இப்போ தான் மேம் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும்
அப்படி இருக்கிற பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸஸ் கான்செப்டை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னு வீடியோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் செக்ஷன் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் நியூவாக இப்போ தான் மேம் என் கெரியரே ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வரேன், இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேப் விட்டு வரேன், பட் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், கேட்டுமே எழுத போகிறேன், கேட்னாலும் சரி டிஆர்பினாலும் சரி, அப்படி வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல கிளாஸஸ் வீடியோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்குள்ளே வர மாதிரி. ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி எப்போதுமே இதே தான். நம்ம அதே மாதிரி இந்த 514 கோர்ஸ் நம்ம ஜானில் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த இதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லவே இல்லாமா, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருக்கிறோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் செக்ஷன் தான். கேட்டுக்கும் டிஆர்பிக்கும் சேர்த்து ப்ராக்டிஸ் கிளாஸஸாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபீஸ் வந்து உங்களுக்கு 4000. இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரு ஆள் தான்ப்பா A to Z எல்லாத்துக்குமே கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. 514க்கு EEE பேப்பருக்கு மட்டும் EEE ஃபேக்கல்ட்டிஸ் கிளாஸ் எடுப்பாங்க. ரிமைனிங் எல்லாமே என்னோட கிளாஸஸ் தான். ஸோ அதனால் எனக்கு ஃபுல்லாகவே கிளாஸஸ் மூவ் ஆகுறதுனால உங்களுக்கு வீடியோஸை நான் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ உங்களுக்கு டிஆர்பி கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க நம்பருக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். உங்களுக்கு அதெல்லாம் ஓகேவா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எங்கிட்ட ஃபீஸ் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி ஏக்கு என்ன கோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படிலாம் அதுக்காக நான் சொல்லணுமா, நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் சரி. ஸோ ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். சிலபஸ் கையில் எடுத்துக்கோங்க. அந்த 8 பேப்பர் சொன்ன பார்த்தியா, இன்க்ளூடிங் மேக்ஸு, அதுக்கான மெட்டீரியல் கேதர் பண்ணிக்கோ, ஓனாக உட்காந்து படிங்க. அதில் இருக்கக்கூடிய புக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நிறைய போட்டு பாருங்கள், நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். அதில் என்ன ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இதை தான் நானும் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.